நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இப்போ ராஜாவோட படையில படை வீரன். இது என்னோட கடமை. எனக்கு கிடைச்ச கட்டளை என்ன அழிக்கிறதுக்கா? இல்ல, கட்டளை போட்டு சித்திரபானு ஐயா. நாங்க காத்துக்கிட்டு இருந்தது தேசமங்கலத்து அம்மனுடைய பூசாரிக்காக. தேசமங்கலத்து அம்மாவோட பூசாரியா? அந்த பாவப்பட்ட மனுஷனோட உயிரை எடுக்கவா நீங்க இந்த இருட்டுல பதுங்கி இருக்கீங்க? இந்த ஜென்மத்துல இந்த பாவத்துல இருந்து நீங்க விடுபட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மாதங்கன், கடவுள் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. தேசமங்கலத்து அம்மாவோட தண்டனையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. குரு, என்னால பண்ண முடியாது. கை கால் நடுக்கத்தோட தான் இருட்டுல காத்துக்கிட்டு இருந்த. ஒருவேளை பூசாரி முன்னாடி வந்தாலும் என்னால பண்ணிருக்க முடியாது. அவர்தான் தேசமங்கலத்து அம்மாவோட பூசாரி. என்ன, அவர் கொல்லதான் போறீங்களா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவன் மாதங்கன், எங்களுக்கு தெரிஞ்சவரு. நானும் என் பொண்ணும் இருட்டுல தனியா வர்றதை பார்த்து எங்களுக்கு துணையா அவர் கூட வந்தாரு. நல்லதா போச்சு. இவ்வளவு நல்லவங்களும் நம்ம ஊர்ல இருக்காங்களே. குழந்தை தனியா இருப்பா, நான் வரேன். சரி. நீ போ. நீங்க எங்கம்மா போறீங்க? நான் வேலைக்கு போறேன். குட்டிமா, நீ இங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஆளுங்கெல்லாம் பொங்கல் வைக்க போறத பார்த்து அவங்க கூட எங்கேயும் போயிடாதம்மா. உங்ககிட்ட கேட்காம நான் போக மாட்டேம்மா. கோவிலுடைய வழிபாட்டு முறைகள்ல அடுத்தவங்க முடிவெடுக்கிற நிலைமை வந்துடுச்சு. இந்த தேசமங்கலத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீங்க இருக்கும்போதே நடந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டு நிக்கிற நிலைமைக்கு உங்களை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாரே உங்களோட ராஜா. நாட்டோட கடனாச்சே, ராஜாவால கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. ஒரு விஷயம் நல்லா புரியுது. பசியோட வந்த அந்த குழந்தைக்கு கோயில இருந்து சாப்பாடு எடுத்து கொடுத்தது வேற யாரும் இல்லை, தேசமங்கலத்து அம்மாவே தான். நல்லா இருக்கு. இப்ப அந்த குழந்தைய தேசமங்கலத்து அம்மாவே அவதாரம் எடுத்து வந்திருக்காங்கன்னு புகழுவீங்களா நீங்க? அந்த குழந்தையோட பசி தானே பிரச்சனையா இருந்தது. அந்த பசியை போக்குறதுக்காக வந்த அம்மா தேசமங்கலத்து அம்மாவா தான் இருக்கும்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? தேசமங்கலத்து அம்மாவா? பவித்திரமா இருக்கிற உங்களை தவிர அம்மா வேற யார் முன்னாடியும் தோன்ற மாட்டாங்கன்னு தெரியாது உங்களுக்கு? அப்படின்னா நீங்க பூசாரியா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும்போது சடங்குகள்ல பிரச்சனையும் வருது. அதனால தான் சொல்றேன். இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா சௌகரியங்களும் உங்க பிறப்புனால உங்களுக்கு கிடைச்ச உரிமைகள். அது அதுக்கு உரிமை கொண்டாடி இன்னொருத்தர் வர்றத எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். இத பாருங்க, ஒருவேளை கோவில் வாசல்ல வைக்கிற பொங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் நடக்கும். அப்படி நடந்தா அவங்கள விரட்டணும், அடிச்சு விரட்டணும். மகாராஜா, எல்லாரோட முகத்தையும் கவனமா பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு.
அம்மாக்கு கோவில்ல பொங்கல் வைக்கிறத ஒரு ஜென்மத்தோட புண்ணியமா தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா அந்த விதைய திரும்ப கேட்டு ஒரு அம்மா வந்தாங்களே, அவங்க செஞ்ச அதிசயத்துல இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல. ஒரு விஷயத்துல நீங்க சந்தோஷப்படலாம். பசிச்ச வயிறோட அந்த அம்மாவும் பொண்ணும் திரும்ப போகலையே. அப்படி நடந்திருந்தா அது பெரிய தப்பா இருக்கும்ல. ஆமா மீனாட்சி, அவங்களுக்காக தான் அந்த அம்மா வந்திருக்காங்க. முன்னாடி நிறைய சூழல்ல அறிவுரை சொல்லி பிரச்சனைகளை தீர்த்து வச்ச மாதிரி இப்பவும் வந்திருக்காங்க. கோவில் வளாகத்துக்குள்ள நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. பொங்கலுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டிய அதிகாரியான அண்ணனை இங்க எங்கேயுமே காணோம். கோவில் வளாகத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். தேவையில்லாம யாராவது வந்திருக்காங்களான்னு. பொங்கல் வைக்கிறதுக்கு யாரு வேணாலும் வரலான்னு தானே ராஜா சொல்லியிருக்காரு. தம்பி ஒரு தப்பு பண்ணா அதை திருத்துறதுக்கான கடமை எனக்கு இருக்குல்ல. நான் பண்டிதர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசினேன். அவங்க கவலையில இருக்காங்க. என்னாச்சு? சடங்குகள் எல்லாம் தப்பா போகுது. புதுசா யாராவது கோவில் வாசலுக்கு வந்தா அம்மாவோட சக்தி குறைஞ்சிடுங்கிறது அவங்களுடைய கவலை. அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க மகாராஜா. பொங்கலுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய பூஜை ஆரம்பிக்கிறதுக்காக நான் கோவிலுக்குள்ள போறேன். அங்கிருந்து எடுத்துட்டு வர்ற தீபத்தை வச்சுதான் முதல் பொங்க வைக்கிற அடுப்பை நீங்க பத்த வைக்கணும். அப்படியே செய்யுங்க பூசாரி. பொங்கல் அடுப்பை பத்த வைக்கிறதுக்காக தேவி கிட்ட இருந்து விளக்கு எடுத்துக்கிட்டு வரும்போது எந்த விதிமுறைகளையும் மீறாம இருக்கணும். சொல்ல வேண்டியதை சரியான நேரத்தில் சொல்லணும். அது யாரா இருந்தாலும் சரி. குட்டிமா, குட்டிமா, நீ இன்னைக்கு பொங்கல் போட போகலையா? இல்ல. ஏன் போகல? நீ வீட்ல தனியா தானே இருப்ப, அதனால அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். பொங்கல் நடக்கும் போது அங்க பாத்துட்டு இருக்க ரொம்ப நல்லா இருக்கும்ல. பொங்கலுக்கு போகாததை நினைச்சு உனக்கு கஷ்டமாவே இல்லையா? உனக்கு கஷ்டமா இருக்கா? ரொம்ப கவலையா இருக்கு. நான் அம்மா கிட்ட கேட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க போக முடியாதுன்னு. உனக்கு பொங்கல் வைக்கணுமா? எங்க? இங்க. இங்கயா? எங்க பொங்கல் வச்சாலும் தேவி மகமாயி அதை ஏத்துக்குவாங்க. என்ன இது? இது பொங்கல் செய்யறதுக்கான மண்பானை. இது அரிசி. இதுதான் வெல்லம். அப்புறம் முந்திரி எல்லாம் இருக்கு. அப்ப நிஜமா இங்க பொங்கல் போட போறோமா? அப்புறம் இல்லையா, தேசமங்கலத்து அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. அப்படின்னா நீ வைக்கிற பொங்கலும் பிடிக்கும். நம்ம செய்யலாமா? இப்ப என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல அடுப்பு செய்யணும். அதுக்கு தேவையான கல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், தேவி வேண்டாமா? தேசமங்கலத்து அம்மாவோட வாசல்ல பொங்கல் வைக்கிறவங்களுக்கு தேசமங்கலத்து அம்மாவோட சிலை இருக்கு. ஆனா நம்ம பொங்கல் வைக்கும் போது நம்ம கிட்டயும் தேவியோட சிலை வேணும். அதுக்கு இப்ப என்ன பண்றது? ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வா. இத புடி. இத புடி குட்டிமா. எதுக்கு? புடி. நல்லா இழு. அடுத்தது என்ன? இப்போ இதுதான் நம்மளோட தேவி. எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல கொஞ்சம் மஞ்சள் அரைக்கிறோம். அத வச்சுதான் பூசுறோம். உனக்கு எல்லாம் தெரியும்ல? அப்படி எல்லாமே தெரியாது. ஆனா குழந்தைகள் என்ன பண்ணாலும் தேவிக்கு அது பிடிக்கும். நாம ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் கூட தேவி அதை மன்னிச்சிருவாங்க. அப்போ நம்ம செய்யலாமா? செய்யலாம். அம்மா,
தேவி. அம்மா தேவி. அம்மா தாயே, அம்மா தேவி மகமாயி, அம்மா அம்மா தாயே மகமாயி மாமாயி எல்லாரையும் நல்லவை அம்மா. ஆ அம்மா அம்மா தாயே, சர்வேஸ்வரி பராசக்தி, அம்மா தாயே. குட்டிமா, இதான் நம்மளோட தேசமங்கலத்து அம்மா. ரொம்ப அழகா இருக்காங்க. அப்போ நம்ம தேசமங்கலத்து அம்மாவை கும்பிட்டுட்டு பொங்கல் செய்யலாமா? ம். இப்போ நம்ம பொங்கல் செய்யலாம். அச்சச்சோ, காத்தடிக்கிறதுனால நெருப்பு அணைஞ்சு அணைஞ்சு போகுது. இப்ப நம்ம என்ன வேதா பண்றது? எனக்கும் தெரியல. காத்தை எப்படி நம்ம தடுக்கிறது? உனக்கு கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேசமங்கலத்து அம்மாக்கு நிறைய சக்தி இருக்கு. நம்மள தேசமங்கலத்து அம்மா காப்பாத்துவாங்க. குழந்தைங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தேசமங்கலத்து அம்மாக்கு பொங்கல் வைக்கிறாங்கல்ல, குட்டிமானால அங்கெல்லாம் வர முடியாதுல, அதனால நாங்களே இங்க பொங்கல் வைக்கிறோம். இங்க பொங்கல் வச்சா தேவி ஏத்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. குழந்தைங்க நீங்களே மனசார வைக்கிற பொங்கல் இல்லையா? அம்மா அதை எப்படி ஏத்துக்காம இருப்பாங்க? ஆமா, இது என்ன? இது எங்களோட தேசமங்கலத்து அம்மா வேதா வரைஞ்சது. அப்புறம் ஏன் பொங்கல் வைக்காம இருக்கீங்க? நெருப்பு எரிய மாட்டேங்குது, காத்துனால அணைஞ்சு போகுது. அவ்வளவுதானே, இப்ப ஆரம்பிக்கலாம். காத்த தடுத்து நிறுத்தினா போதும்ல. எப்படி? ஏதோ இப்படி. அப்படி பண்ணா காத்து அடிக்காதா? முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அடுப்பு பத்த வைங்க. அட, காத்துல அணையவே இல்ல. சன்னியாசி அம்மாக்கு நிறைய சக்தி இருக்குல்ல. இது என்னோட சக்தி இல்ல, உங்க ரெண்டு பேரோட மனசுல இருக்கிற பக்தியோட சக்தி. நானும் தேசமங்கலத்துல பொங்கல் வைக்கிறத பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் போக போறதில்ல. இங்க நீங்க வைக்கிற பொங்கலை தான் நான் பார்க்க போறேனே.
சன்னியாசினி அம்மா பாருங்க, பொங்கல் வெந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த பொங்கலை வச்சு பூஜை செய்யணும். அது எப்படி பண்றது? உங்க 2 பேருக்கும் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதையே நீங்க பண்ணுங்க. தேசமங்கலத்தம்மா அதை ஏத்துக்குவாங்க. இனி தேசமங்கலத்து அம்மாவுக்கு பொங்கல் படைக்க வேண்டியதுதான். குட்டிமா, இதுதான் பொங்கல். இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப 2 பேரும் பொங்கல் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடலையா? நீங்க எங்களோட விருந்தாளி இல்ல. விருந்தாளிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. இந்தாங்க, வாயை திறங்க. பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் உங்களோட பக்தியும். நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா, மகமாயி, தேவி, அப்போ மகாராஜா, 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 சந்தோஷமா நம்ம கொடுத்த பொங்கலை நேரடியா அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அம்மா, அம்மாவோட உதட்டுல பொங்கல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது பெரிய அதிசயம் தானே? தேவி மகமாயோட அருள் தான் இது. அம்மா, அம்மா மகமாயே, அம்மா தேவி மகமாயி, அம்மா காப்பாத்துங்க. தேவி தாயே. அம்மா மகமாயி. பொங்கல் பிடிச்சிருக்கா உங்க 2 பேருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா நான் போயிட்டு வரட்டுமா? நீங்க எப்போதும் எங்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் எங்க கூட இருங்களேன். நான் எப்ப வேணாலும் உங்ககிட்ட வருவேன். இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. கோயில்லையும் பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்கல்ல? முடிஞ்சிருச்சு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உண்மையாலே இந்த சன்னியாசினி அம்மா யாரு? கடவுளா? கடவுள் தான். நமக்கு நல்லது பண்ற எல்லாருமே கடவுள் தான். அம்மா, சன்னியாசினி அம்மாவை பாத்தீங்களா? இல்லையே. அவங்க இப்போதான் இங்க இருந்து கிளம்புனாங்க. நீங்க பாக்கலையா? இல்ல, நான் பார்க்கல. இதெல்லாம் யாரு பண்ணாங்க? நாங்க தேசமங்கலத்து அம்மாவோட சிலை செஞ்சு அடுப்பு வச்சோம். பொங்கல் செய்ய நெருப்பு வச்சோம். ஆனா அது காத்துல அணைஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்போ நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து தேவிய கும்பிட்டோம். அப்போதான் சன்னியாசினி அம்மா வந்தாங்க. அம்மா, சன்னியாசினி அம்மா எப்படி காத்த நிறுத்தினாங்க தெரியுமா? ஒரே ஒரு கையால. அவங்க அப்படி கைய வச்சதுக்கு அப்புறம் காத்து அடிக்கவே இல்ல.
பொங்கல் வைக்க வர முடியாதனால குட்டிமா கவலைப்படுவான்னு எனக்கு தோணுச்சு. அதான் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லதுமா. குட்டி அம்மாவுக்கும் எனக்கும் கிடைச்ச பெரிய வரம் நீ. உங்களுக்கு பொங்கல் வேண்டாமாமா? பின்ன அம்மாக்கு கொடுக்க வேண்டாமா? அம்மா கடவுள். எங்க அம்மாவும் கடவுள் தான். எல்லா அம்மாவும் கடவுள் தான். குட்டிமா, குட்டிமா, குட்டிமா. குட்டிமா, என்ன நீ கனவு கண்டியா? நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்க. நான் கனவு கண்டுட்டு இருந்தேம்மா. எனக்கு இதை விட சந்தோஷமான இன்னொரு நாள் இனிமே வராது. என்னோட வேண்டுதல அம்மா கேட்டாங்கல்ல, அதனால தானே இங்க இருந்து என்னால பொங்கல் சாப்பிட முடிஞ்சது. எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? தேவி நம்ம கூடவே இருக்காங்கல்ல. அது இல்லம்மா, உன்னோட வேண்டுதல் கவலை எல்லாம் தேசமங்கலத்தம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நீ அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அம்மா எல்லாரையும் பார்த்தேன். எல்லாரும் ரொம்ப கோவமா இருந்தாங்க. அவங்க நம்மள ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அம்மா தேவி காப்பாத்துங்கன்னு கத்தி சொல்லணும். அப்ப தேவி வருவாங்க. எனக்கு இப்ப எந்த பயமும் இல்லம்மா. அம்மா, நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? இப்போ நடுராத்திரி ஆயிடுச்சு, தூங்குற வழிய பாரு. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் தூங்கலாம். என்ன? ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அந்த அம்மாவோட முகமும் சன்னியாசினி அம்மா முகமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்படியா? ஆமாமா. நான் ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். கால் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்தது. நான் அதனால சரியா பாக்கல. அது எப்படிமா தெரிஞ்சுக்கிறது சன்னியாசினி அம்மா தான் அந்த அம்மாவான்னு? எனக்கு தெரியல. நாளைக்கு வேதா வரும்போது கேட்கலாம்மா. வேதாக்கு எல்லா விஷயமும் தெரியும். கேளு, நீ கேட்டீனா வேதா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பா. நான் கேட்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? என்ன? நாம அழும்போது நம்ம அழுகையை போக்குறதுக்காக வர்றது கடவுள் தான். தெய்வம்லாம் கோவிலுக்குள்ள தானே இருக்கும். சன்னியாசி அம்மாவும் அந்த அம்மாவும் மண்ணுல நடந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இப்படி எல்லாம் கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. உன்னோட தோழி வரும்போது கேளு. இப்ப தூங்குறியா இல்லையா? தூங்குறேன். திரும்பவும் எனக்கு கனவு வரும். இனிமே தினமும் எனக்கு கனவு வரும். என்னோட வயிறும் மனசும் நிறைஞ்சிருச்சு. ஒரு நாளாவது நீ இப்படி சொல்றத என்னால கேட்க முடிஞ்சதே, அதுவே சந்தோஷம்தான். அம்மா தேசமங்கலத்தம்மா, என்னையும் எங்க அம்மாவையும் காப்பாத்துங்க. என்னோட வேதாவையும் காப்பாத்துங்க. வா. काली काली महाकाली भद्रकाली नमस्तुते. काली काली महाकाली भद्रकाली नमस्तुते. कुलं च कुलधर्मं च मां च पालय पालय. काली काली महाकाली भद्रकाली नमस्ते. வேதா, நீ இன்னும் தூங்கலையா? நீ தூங்குனதுக்கு அப்புறம் தானே அப்பா தூங்குன. அப்புறம் என்னாச்சு? இங்க வந்து உட்கார்ந்திருக்க? குட்டிமாவையும் உங்க அம்மாவையும் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். இப்போ வேண்டது தப்பாப்பா? வேண்டிக்கிறதுக்கு நேரம்லாம் இல்ல. உண்மையான பக்தர்களோட மூச்சு கூட வேண்டுதல் தான். ஆமா, என்ன இருக்கு அவங்கள பத்தி இவ்வளவு பயப்படுறதுக்கு? கோயில்ல வச்சு கோயில் அதிகாரி சித்திரபானுவையா அசிங்கப்பட்டார்ல, அவரு பழி வாங்க மாட்டார்ல, அவங்க கூட மத்தவங்களும் சேர்ந்துப்பாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமா என் பொண்ணு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறா. இங்க பாருமா, கடவுள் மேல இருக்காங்க,
அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா தப்பு பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்கன்னு நினைப்பாங்க. அப்பா, நம்ம நாட்டு ராஜா கிட்ட சொன்னா குட்டிமாவையும் அவங்க அம்மாவையும் காப்பாத்துவாங்கல்ல. நீ பயப்படாம இருமா வேதா. நீ ஏத்தி வச்சிருக்க இந்த விளக்கு, இப்போ நீ பாடின அந்த பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அந்த தேவி மகமாய் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மல்லிக்கும் குட்டியம்மாவுக்கும் எதுவுமே ஆகாது. அவங்கள அம்மா தன் கையால தொட்டு ஆசீர்வதிச்சிருக்காங்க. அவங்களோட ஆசையெல்லாம் நிச்சயமா பூர்த்தியாகும். நான் அங்க இல்லாம போயிட்டேன்ப்பா. அங்க நான் இருந்திருந்தா குட்டிமாவோட சிரிப்பை பார்த்து இருந்திருப்பேன்ப்பா. மனசுல சந்தோஷம் நிறையும் போது அவளோட சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நாளைக்கு விடிஞ்சதுமே நீ போய் உன் தோழியை பார்த்துட்டு வா. நான் கண்டிப்பா போவேன்பா. அப்போ வா தூங்கலாம். விளக்கு அணைக்கணுமா? வேண்டாம், எரியட்டும், தானா அணையட்டும். வா. உன்னோட அம்மா ரொம்ப ஆசைப்பட்டா என் பொண்ணுக்கு தெய்வத்து மேல பக்தி இருக்கணும்னு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் சமமா அன்பு செலுத்தணும். அவ நினைச்ச எல்லாமே உனக்கு இருக்குமா? ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்ல. அம்மா அழகா இருப்பாங்களாப்பா? என் வேதாவ மாதிரி, ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி. அப்பா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. அப்பா காலையில எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும்ல. அதுக்கு அர்த்தம் இனிமேல் எதுவும் கேட்க கூடாது. வாங்க தூங்கலாம். வா. இந்த நாட்டு ராஜாவோட அண்ணன். உண்மைய சொல்லணும்னா இந்த தேசமங்கலத்தோட சிம்மாசனத்துல உட்கார வேண்டியது நீங்க. என்ன பிரயோஜனம்? கோவில் அதிகாரியா நீங்க இருக்கும்போது எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தி இந்த கோவில்ல பொங்கல் வைக்கிறா. அத போய் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்கறா. இதை விட பெரிய அசிங்கம் ஏதாவது இருக்கா என்ன? இனிமே உங்க வார்த்தைக்கு யாராவது மதிப்பு கொடுப்பாங்களா? கோவில் அதிகாரின்னு சும்மா வேணா சொல்லிக்கலாம். இந்த அரண்மனையோட காவலாளி மாதிரி. நிறுத்து. ரொம்ப நேரமா நான் பொறுமையா இருக்கேன். இதுக்கு மேலேயே நீ நிறுத்தலன்னா என்கிட்ட கத்தி என்ன ஆக போகுது? இங்க இருக்கிற வேலைக்காரங்க கூட சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அந்த சித்ரபானுவோட திமிருக்கு கிடைச்ச தண்டனை தான்னு பேசிக்கிறாங்க. கட்டுப்பாடு இல்ல, ஒழுக்கம் இல்ல. இப்படியே இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம நிலைமை என்ன ஆகிறது? நாளைக்கே இன்னொருத்தி வந்து அந்த மல்லிக்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் வந்து கோவிலுக்குள்ள பூஜை பண்ண சொன்னா அதையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கல்ல? சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொன்னேன். ஆனா என்னோட தம்பி நான் சொன்ன எதையும் காது கொடுத்து கூட கேட்கல. நீ வேணா பாரு. அன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு கோவமா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே பெருசாகி ஒரு புயலா வீசினா இந்த நாட்டு ராஜாவால அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்க தம்பிய இந்த மக்கள் அவ்வளோ நேசிக்கிறாங்க. அவரு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம செய்யறாங்க. ராஜாவா இருக்கிறது மட்டும் இல்ல, மக்களோட மனசை கவர்றதுலயும் ரொம்பவே திறமசாலியா இருக்காரு. அத மறந்துடாதீங்க. பெரியப்பா, அந்த குட்டியம்மா இருக்கால, அவ வேதாவோட தோழி. இனிமே அவ திமிரா சொல்லுவா குட்டியம்மா அவங்க அம்மாவோட விஷயத்த பத்தி. அதை இனிமே நான் கேட்கணுமா? கேட்டீங்களா? குழந்தையால கூட அந்த அசிங்கத்தை தாங்க முடியல. இப்போதைக்கு இந்த விஷயத்துல என் தம்பியோட பேச்ச நான் எதிர்த்து பேசவும் கூடாது. பொறுமையா முடிக்கிறேன். எங்க போறீங்க? என் தம்பி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அந்த பெண் குழந்தைக்கும் அவ அம்மாவுக்குமான தண்டனையை முடிவு பண்ணிட்டு தான் நான் வருவேன். பெரியம்மா, நீ ஒன்னும் பயப்படாதம்மா. ஒருவேளை பெரியப்பா இந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டா உன் அப்பா கிட்ட நீயே சொல்லு. உன்னோட ஆசைய உன் அப்பாவால நிறைவேற்றாம இருக்க முடியுமா? பிடிவாதம் பிடிக்கணும், அழணும், சாப்பாடே சாப்பிடாம இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பா தானே ஒத்துப்பாரு.
நீ சொல்றத கண்டிப்பா கேப்பாரு. அப்புறம் இந்த தேசமங்கலத்தோட மானத்தை காப்பாத்தின பொண்ணுன்னு கண்டிப்பா உனக்கு பேர் வரும். சரியா? நான் கேட்டதுக்கு எந்த பதிலையும் சொல்லல. எல்லாரும் புகார் சொல்றாங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு இருந்த தகுதிகளை எல்லாம் ஒரே நாள்ல இழந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. இந்த தேசமங்கலம் கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இவ்வளவு செழுமையா இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மா தான். சரி, நான் இல்லைன்னு சொல்லல. வயல்ல விதைக்கிறதுக்கு கொஞ்சம் விதை கொடுத்தாங்க. அது விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை விட 1000 மடங்கு திருப்பி தரேன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா அது அவங்க ஏத்துக்கலையே. அங்கதான் அவங்களோட நோக்கத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் தேசமங்கலத்துல இருக்கிற எல்லா சட்டங்களையும் இல்லாம ஆக்குறாங்க. இந்த கருத்து என்னோடது இல்ல, மக்களோடது. தேசமங்கலத்துல சில நிறுவனத்துல இருந்து நிறைய அதிசயங்கள் அந்த கோவிலுக்குள்ள நடந்திருக்கு. அது உங்களுக்கும் தெரியும்லண்ணா. நான் என் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நாட்டோட விஷயங்களை பத்தி. வீடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். இத பாருங்க தம்பி, மக்களுடைய கவலையை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேவியோட கோவிலுக்குள்ள நுழைஞ்ச அந்த அம்மாவுக்கும் அவ பொண்ணுக்கும் தண்டனை கொடுக்கணும். நாம கொடுக்கிற தண்டனை எவ்வளவு பெருசோ அவ்வளவு நல்லது. இந்த கருத்தும் என்னோடது இல்ல, மக்களோடது. அப்படின்னா இதுல உங்களுடைய சொந்த கருத்து எதுவும் இல்லைல்ல? ஒன்னு பண்ணலாம், ஜனங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நீங்க சொல்லும் போது நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கற மாதிரி கையை கட்டிக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா அதனால உங்க மனசு அமைதி அடையும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாட்டை ஆள்ற ராஜா எப்பவும் பயப்பட வேண்டியது தனக்கும் தன்னோட அரண்மனைக்கும் எதிரியா வரப்போற பிரச்சனைகளை நினைச்சுத்தான். அதுக்கான காரணத்தை நாமளே உருவாக்குறது அவ்வளவு நல்லது இல்லை. ஒரு காரியம் பண்ணு, கோவில் அதிகாரிங்கிற பதவி என்னோடது தானே. கோவிலோட பவித்திரத்தை பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் ஏதாவது முயற்சிகள் எடுக்கும்போது தேவையில்லாம பேசிக்கிட்டு நீ என் முன்னாடி வந்து நிற்க கூடாது. இந்த விஷயத்துல என்னால அதை ஏத்துக்க முடியாது. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. தேசமங்கலத்தம்மா வாசல்ல இனி எல்லா வருஷமும் பொங்கல் வைப்பாங்க. அது இப்ப பழக்கமாயிடுச்சு. இனிமே அதை மாத்த முடியாது. அப்படி நான் தயாரா இருந்துக்கோ. இந்த மாதிரி எதிர்த்து பேசி மக்களுடைய மனசை ஜெயிக்க முடியாது. அவங்க கலகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது எச்சரிக்கை. மக்களோடது இல்ல, என்னோட எச்சரிக்கை. காலையிலேயே எங்கம்மா போற வேதா? உங்க வீட்டுக்கு தான். நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால தான் காலையிலேயே வந்தேன். வேதா, உன்கிட்ட கேட்கறதுக்குன்னே நிறைய கேள்விகளை வச்சிருக்கா இவ. என்னது குட்டிமா? நீ ஏன் நேற்றுக்கு பொங்கல் போடும்போது கோவிலுக்கு வரல? நான் குருகுலத்துக்கு போக வேண்டாமா? ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? எல்லாரும் இப்போ உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? குட்டிமா சாப்பிடும் போது அந்த சாப்பாடை தட்டி விட்ட சித்ரபானு ஐயாக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சான் குட்டிமா. அங்க போனதும் பொங்கல் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இருந்தாலும் ஒரு சந்தேகம். என்னது? அது என்னன்னு தெரியுமா வேதா? விதை தந்ததுக்கு பதிலா பொங்கல் போதும்னு சொல்லி ஒரு அம்மா அங்க வந்தாங்கல்ல, அந்த அம்மாவுக்கும் சன்னியாசினி அம்மாவுக்கும் ஒரே முகமா இருந்ததுன்னு இவ சொல்றா. என்கிட்ட சொன்னா, ஆனா அன்னைக்கு நான் சரியா கவனிக்கல. நிஜமாதான் வேதா,
சன்னியாசினி அம்மா மாதிரியே இருந்தாங்க. நான் சத்தியமா தான் சொல்றேன். அது எப்படி சன்னியாசி அம்மா வேஷம் போட்டு வந்திருப்பாங்களா? அவங்கள கோயில்ல எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்க. அப்படின்னா அது வேற ஒருத்தவங்க தானே? இல்ல இல்ல, அந்த அம்மாவே தான். அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த சந்தேகத்தை அவங்க கிட்டே போய் கேட்போம். அதுக்கு இப்ப சன்னியாசினி அம்மாவை தேடி நீங்க எங்க போறீங்க? சன்னியாசினி அம்மாவை பார்க்கணும்னு மனசுல நினைச்சா எங்க இருந்தாலும் பார்க்க முடியும். அப்படிதானே வேதா? நம்ம எப்போதும் ஒரு இடத்துல அவங்கள பாப்போம்ல, அங்க போலாம். இங்க பாருங்க, எனக்கு வேலைக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நீங்க போங்கம்மா, என் கூட வேதா இருக்கால. அவங்கள பாக்குற வரைக்கும் தான் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நான் குருகுலத்துக்கு போகணும். என்னோட சந்தேகத்தை போக்கிட்டு நீ எங்க வேணாலும் போ. இங்க பாரு, திரும்ப வந்து நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. அந்த சித்ரபானு ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. அவரு கெட்டவரு. அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. நானும் அத சொன்னேன் வேதா குட்டி. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. தேசமங்கலத்து அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டா போதம்மா. அப்படின்னா நாங்க போயிட்டு வரோம் மல்லியம்மா. பார்த்து போயிட்டு வாங்க. வா. அவங்கள இங்க எங்கேயுமே காணமே குட்டிமா. எப்பவும் நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க தானே? இப்ப பாரு, ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சா வரவே இல்ல. நம்ம அவங்கள கூப்பிட்டு பாப்போம். பாப்போம். சன்னியாசினி அம்மா, 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 சன்னியாசினி அம்மா. சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா. என்ன குழந்தைங்களா? குட்டிமாவும் வேதா குட்டிய கூப்பிட்டா என்னால வராம இருக்க முடியுமா? நாங்க ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம். குட்டிமாவோட சந்தேகத்தை எல்லாம் வேதா குட்டி எப்பவும் தீர்த்து வச்சிருவால. அப்புறம் என்னம்மா இன்னும் சந்தேகம் உனக்கு? குட்டிமா கேளு. அது வந்து சன்னியாசினி அம்மா, நீங்க தானே அன்னைக்கு கோவிலுக்கு வந்தீங்க. எப்போ? அன்னைக்கு கோவில்ல பொங்கல் வச்சீங்கல்ல? இல்லையே. போய், நீங்க தான் அந்த அம்மா. ரெண்டு பேரோடைய முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. குட்டிமா என்ன சொல்ற தெரியுமா? அங்க வந்ததும் சன்னியாசினி அம்மா தான், இங்க நிக்கிறதும் சன்னியாசினி அம்மா தானே. அப்படி தோன்றதுக்கு கடவுளால தானே முடியும். அப்போ நான் கடவுளாங்கிறது தானே உங்க சந்தேகம்? உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். வாங்க உட்காருங்க. தெய்வம்னா என்ன? தேவி. வேதா நீ சொல்லுமா, தெய்வம்னா என்ன? இந்த உலகத்தோட மிகப்பெரிய சக்தி. அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா நாம வணங்குற தெய்வத்தை பத்தி தானே நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேதாவும் குட்டிமாவும் எப்படி நண்பர்களானீங்க? நான் மலையில இருந்து கீழே விழுவும் போது குட்டிமா தான் வந்து என்ன காப்பாத்துனா. வேதா மலை மேல இருந்து விழுந்ததை பார்த்தப்போ குட்டிமா என்ன பண்ண? நான் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் நானும் அம்மாவும் வேதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அப்புறம் அம்மாவும் அழுதாங்க, நானும் அழுதேன். அந்த அழுகையோட பேரு தான் தெய்வம். அப்புறம் வேதா குட்டி கண்ணு திறந்ததும் குட்டிமா கிட்டயும் அவ அம்மா கிட்டயும் என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த அன்போட பேரு தான் தெய்வம். நமக்கு இன்னொருத்தங்க மேல தோன்ற அன்பு, மத்தவங்களுக்காக நம்ம செய்யற உதவி, அவங்க கிட்ட இருந்து பதிலுக்கு கிடைக்கிறது என்னவோ அதுதான் தெய்வம். அப்படி பார்த்தா கடவுளுக்கு நிறைய உருவங்கள் இருக்கு. அத நம்மளால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப
சன்னியாசினி அவ தெய்வமா? குட்டிமா கூட தெய்வம்தான். நல்ல செயல்களை செய்யற எல்லாருமே கடவுள்தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.